விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நாடு முழுவதும் டிராக்டர்களை ஓட்டி போராட்டம் நடத்தப்படும் என விவசாய சங்க தலைவர்கள் PR பாண்டியன், ஐயாக்கண்ணு ஆகியோர் அறிவித்துள்ளனர். திருச்சி பிரஸ் கிளப்பில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு, தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் கூறுகையில், விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க கோரியும் அதற்கான சட்டம் இயற்ற கோரியும் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி சம்யுக்த கிசான் மோர்ச்சா விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஜக்ஜித் சிங் டல்லேவால் பஞ்சாப் மாநிலம் கனூர் எல்லையில் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். அவருடன் பல விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் போராட்டம் 53 நாட்களை கடந்தும் மத்திய அரசு எவ்விதமான நடவடிக்கையும் எடுத்து அவரது உயிரை பாதுகாக்க முன்வரவில்லை. அதை கண்டித்து சென்னையில் வரும் 22ஆம் தேதி விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் வாங்குவதை தமிழக அரசு தடுக்கவில்லை. மேலும் வங்கிகளில் விவசாய கடன் பெற முடியவில்லை என்றும், அதனால் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் 26ஆம் தேதி நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் டிராக்டர்களை ஒட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் கூட்டாக அறிவித்தனர். விவசாயிகள்லாம் போராடிய போராட்டத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கமிட்டி 22/11/2024 ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துச்சு. உச்சநீதிமன்றத்திலையும் மத்திய சர்க்கார்ட்டையும் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்க வேண்டும், அதுவரையும் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இலவச மின்சாரத்தில் கை வைக்கக்கூடாது, கிராமங்கள் தோறும் கமிட்டி அமைச்சு விவசாய பொருளை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இன்னொரு 11 கோரிக்கையை வச்சு கொடுத்துச்சு. அதில் ஒன்றுமே செய்யலை. டல்லே வேலை 4ஆம் நாள் செய்யலைன்னொன்னே சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கார். இப்போ 53 நாட்களுக்கு கலந்துட்டார். சாக போகிறார். கண்டிப்பாக அவரை இனிமேல் காப்பாற்ற யாராலையும் முடியாது. மத்திய சர்க்கார் காப்பாற்றலைங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் வர 22ஆம் தேதி மெட்ராஸில் உண்ணாவிரத போராட்டம். மாநில சர்க்கார் இந்த லஞ்சம் வாங்குற விவசாயிட்ட நெல்லுக்கு லஞ்சம் வாங்குற தடுக்க மாட்டேங்கிறாங்க. மூட்டைக்கு 60 ரூபா, 60 கிலோ மூட்டைக்கு லஞ்சம் கேட்குறான், கிலோவுக்கு 1 ரூபா. அதே போல் பேங்க்கெல்லாம் எங்களுக்கு விவசாய கொலை பண்ணுறான். சிபில் இருக்குது, அதுக்கு லோன் தர மாட்டேங்கிறான். அதுக்காக இந்தியா பூரா வர 26ஆம் தேதி அதற்காக டிராக்டர் ஊர்வலம் விட போகிறோம். சமயபுரத்திலிருந்து கலெக்டர் ஆஃபீஸை வெளியே விட போகிறோம். அதற்காக இன்றைக்கு ஐஜியை பார்க்க போகிறோம், எஸ்பியை பார்க்க போகிறோம், கலெக்டர்கிட்டும் பார்த்து மனு கொடுக்க போகிறோம். விவசாயியை காப்பாற்றுவதற்கு மத்திய சர்க்கார் இந்த அழிந்து போன இந்த புயலில் அழிந்து போனதுக்கு நிதி இல்லைங்குது மாநில சர்க்கார். மத்திய சர்க்கார்ட்ட 6700 கோடி கேட்டான், 200 கோடி கொடுத்தாங்கிறாங்க. ஒன்று எங்களை போராட்டத்துக்கு விடுங்க, டெல்லிக்கு போய் போராடுறோம். இல்லை உங்களுக்கு MP இருக்காங்க, எல்லா MP அங்கே போய் உட்காருங்க, நீங்கள் ஒரு 10,000க்கு போய் உட்காருங்க, போராடுங்க. உலக நாடுகளே பார்க்கட்டும். இங்கே டெமோக்ரஸி இல்லை, மாநில சர்க்காரை மத்திய சர்க்கார் வஞ்சிக்கிறது என்று காமிங்கள். அப்பயாவது நாங்கள் இருக்கோங்க தான் எங்களுடைய கோரிக்கை. நிக்கல நாமினேஷன் கொடுக்க முயற்சி எடுத்தேன். ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு என்ன? எல்லாரும் விளையிடுறாங்க போட்டியில். இல்லை சார், எங்களுக்கு எலெக்ஷனில் நாங்கள் எதுக்காக போனோம்னா தேர்தல் நின்று ஜெயிக்கிறதுக்காக போகல. மத்திய சர்க்கார் எங்களுக்கு சொன்ன 2 மடங்கு லாபம் தரும் விலையை தருவதாக கூறிவிட்டு தரவில்லை என்பதற்காகத்தான் போனோம். இப்போ இல்லை, அது இப்போ டிபிஎஸ்ல லஞ்சம் கேட்குறாங்க. அது மாநில சர்க்கார் லஞ்சம் வாங்கலை, மாநில சர்க்கார் அதிகாரிகள் வாங்குறாங்க. அந்த அதிகாரியை கண்டிக்கணும் தான் போராட்டம் சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் கேட்குறது இடைத்தேர்தல் ஆட்சியை நிர்ணயிக்க போகிறதில்ல. அதுவும் எல்லா கட்சியும் போட்டியிலேருந்து விலகிட்டாங்க. இதில் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும். இன்னும் 40 ரூபா 60 ரூபா வாங்குகிற ஊழல் இன்னும் ஒரு வருஷத்தில் 80 ரூபாய் கூட மாறும். ஏன்னா மகத்தான வெற்றி பெற போகிறாங்க. நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு நிறைவேற்றியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நிலங்களை பூரா கையகப்படுத்தி நில பேங்க்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, லேண்ட் பேங்க்னு. அந்த பேங்கில் அக்கௌண்ட் பண்ணுறாங்க, நிலத்தெல்லாம் வகைப்படுத்தி எடுத்து அக்கௌண்ட் பண்ணுறாங்க. அதையெல்லாம் தீவிரப்படுத்தி அநேகமாக ஒட்டுமொத்த நிலங்களையும் எடுத்துருவாங்க.
எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இதே நில தமிழ்நாடு அரசு தொடர்கிறது என்று சொன்னால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய விவசாயிகளும் ஆதரவோடு தமிழ்நாடு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அதை எச்சரிக்கையாக சொல்கிறோம். அதில் எந்த சமரசத்திற்கு இடமே இல்லை. நீங்கள் வேணால் அடையாளத்துக்கு யாராவது கொண்டு போய் தலைவர்கள்ட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் துண்டு வாங்கி போத்திக்கிட்டு பாராட்டிக்கிட்டு வரவேற்பு வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் விவசாயிகள் எண்ணத்தில் உதிக்கிறத நீங்கள் மாற்ற முடியாது. அதுக்கான நிரந்தர எதிரி என்கிற நிலையை திமுக பெற்றுவிடுமோ என்கிற அச்சம்லாம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு விவசாயிகள். சார் ஒரே பேர் சொல்கிறேன் சார், கலைஞர் ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னார், லேண்ட் சீலிங் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? ஒரு விவசாயி 15 ஏக்கர், முதல்ல 30 ஏக்கர், அப்புறம் 15 ஏக்கர் 10 ஸ்டாண்டை வச்சுக்கூடாதுன்னு சொன்னாங்க. விவசாய நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க. இப்போ முன்னாள் மந்திரி, இன்னாள் மந்திரி எல்லாம் எவ்வளோ தெரியுமா வச்சுருக்காங்க? ஒரு ஆள் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்கு சொல்லுங்கள்? போராடவும் விட மாட்டீங்க. இது எங்கேயும் போராடவும் கூடாது, எதிர்த்துனாங்க. போராடவும் போகக்கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? சொல்லுங்கள் சார்.